Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து பிளாஸ்டிக் வயர் கோடிகள் போடுறோம் இல்லையா அதுக்கான வயர்களை பத்தியும் அதனுடைய டைப்ஸ் பத்தியும் அப்புறம் வந்து இந்த வயர் வந்து எங்க வாங்கலாம் இதோட ரேட் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பிளாஸ்டிக் வயர்ல நிறைய டைப்ஸ்லாம் இல்ல, சில டைப்ஸ் தான் இருக்கு. நார்மலான வயர், அதுக்கப்புறம் வந்து சென்டர்ல கோடு வந்திருக்கும் பாருங்க அந்த மாதிரி டிஸ்கோ வயர், அதுக்கப்புறம் டபுள் கலர் வயர் இருக்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் வயர், அதுக்கப்புறம் சைனா சில்க் வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கு. அது வந்து சைனிங்கா இருக்கும், சில்க் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி வயர் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகம் பார்க்க முடியாது. இப்ப நம்ம பாக்குறது வந்து நார்மலான வயர் தான், ஆனா வந்து பெஸ்ட் குவாலிட்டி வயர். இது வந்து பிளாஸ்டிக் காரங்க விட்டுருக்காங்க. இது வந்து கோல்டு கேன் வயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டீலக்ஸ் வயர் கிடையாது, இது கோல்டு கேன் வயர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீசைக்ளிங் பண்ண பிளாஸ்டிக்ல எல்லாம் செஞ்சதல்ல, ஒரிஜினல் பிளாஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்ல செஞ்ச வயர். இதுல வர வயர்ஸோட கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. நிறைய சகோதரிகள் வந்து என்கிட்ட கேட்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற ஒயர் அளவுகள் வந்து நாங்க வாங்குற ஒயர்கள்ல வந்து லென்த் வந்து கம்மியா இருக்கு, ஒவ்வொன்று வந்து லென்த் அதிகமா இருக்கு, ஒயர் வந்து சன்னமா இருக்கு, அந்த மாதிரி இருந்தா எங்களால வந்து கால்குலேட் பண்ண முடியல, நீங்க சொல்ற மெஷர்மெண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த ஒயர்ல வந்து எல்லா ரோட்லயுமே ஈக்குவலான அளவு தான் இருக்கு, எந்த ஒயர்லயுமே வந்து நமக்கு அதிகமாவோ குறைவாவோ இல்ல. அப்ராக்சிமேட்டா 240 ஃபீட் வந்து ஒவ்வொரு பேக்கெட்லயே இருக்கு. ஒயரோடைய சைஸ் வந்து எல்லா ஒயர்களும் சேம் அளவு தான் இருக்கு. நான் வந்து இவ்வளவு நாளா யூஸ் பண்றது இந்த ஒயர் தான். இது வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து சேம் அளவுல தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் வரல. அதே போல கலர்ஸும் வந்து எனக்கு வந்து பெருசா வந்து ஃபேட் ஆன மாதிரிலாம் எதுவும் தெரியல, எல்லாமே வந்து எப்பவுமே ஒரே மாதிரி கலர்ஸ் தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குற ஒயர்கள்ல 8 கலர்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா வந்து பிளாஸ்டிக் வயர்ஸ்ல வந்து 18 கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து எந்த கலர் காம்பினேஷன்ல நம்ம வந்து கூட போட்டாலும் கூட வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டாலும் ரொம்பவே அழகா இருக்கும் கூட. இந்த மாதிரி இதுல வந்து என்ன கலர் காம்பினேஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணாலும் நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த பிளாக் கலர்ல ரெட் காம்போல போடலாம், வேற என்ன கலர் பிரைட் கலர் கூட காம்போல போடலாம், ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க வந்து இந்த ஒயர்ஸை பாத்தீங்க அப்படின்னா கலர் காம்பினேஷனுக்கு நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்லை. இதுல பாருங்க, இந்த எல்லோ கலர் பாருங்க, இந்த எல்லோ கலர் கூட நீங்க எந்த கலர் சேர்த்தாலும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இது கூட வந்து கிரீன் சேர்த்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இது பாருங்க, கிரீன் அண்ட் எல்லோ காம்போ ரொம்ப அழகா இருக்கு. இது கூட பிங்க் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இந்த பிங்க் அண்ட் எல்லோ காம்போல நான் வந்து ஒரு பூஜை கூட போட்டிருக்கேன், பார்த்திருப்பீங்க. இது கூட லைட் ப்ளூ சேர்க்கலாம், எந்த கலர் வேணாலும் சேர்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு வந்து குவாலிட்டியான ஒயர் இருந்தா நீங்க வந்து எந்த கலர் காம்போ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கூட வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இந்த பிங்க் கலர் ஒயிட் காம்போல நான் வந்து ஒரு செக்கர்டு கூட போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்க. இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிரீன் அண்ட் பிளாக் கூட போடலாம், அழகா இருக்கும். இந்த ஒயர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. ஒருவேளை வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்லயும் நீங்க வந்து சேட் பண்ணி கேட்கலாம். டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து அமேசிங் DIY வேர்ல்ட் சேட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய குரூப் வரும், அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சேட் பண்ணி கேட்கலாம். கலர்ஸ் எல்லாம் நான் வந்து அதிலே போட்டு வச்சிருக்கேன். என்னுடைய அமேசிங் DIY வேர்ல்ட் சேனல் டெலிகிராம் சேனல்ல நான் வந்து கூடைகளுடைய கலர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதுவும் இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நான் வந்து ஒயர்களுடைய கலர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க DM பண்ணி என்கிட்ட வந்து சேட் பண்ணி கேட்கலாம். தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம், ஜஸ்ட் சேட் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து வீடியோ ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால உங்க கூட வந்து பேசுறதுக்கு எனக்கு வந்து நேரம் இருக்காது. ஆனா கண்டிப்பா உங்களுடைய மெசேஜ்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. நீங்க வந்து பணம் அனுப்புனீங்கன்னா உடனே வந்து நான் வந்து பார்சல் அனுப்பிடுவேன். இல்ல ஒருவேளை நெக்ஸ்ட் டே அன்னைக்கு ஏதாவது லீவா இருந்தது அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்சல் பண்ணிடுவேன். நீங்க வந்து பயக்க வேண்டாம்.
பணம் அனுப்புறத பத்தி நிறைய பேர் கேக்குறாங்க. நீங்க வந்து எந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லயும் நீங்க வந்து பணம் அனுப்பலாம். நீங்க வந்து ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பரை நீங்க வந்து கிளியரா கொடுங்க. கண்டிப்பா வந்து பார்சல் வந்து சேர்ந்துரும். நாங்க வந்து பார்சல் பண்ணிட்டு ஒரு ட்ராக் ஐடி உங்களுக்கு கொடுப்போம். அந்த ட்ராக் ஐடி வச்சு பார்சல் வந்து எப்போ வரும் அப்படிங்கறத நீங்க வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். போய் பாருங்க. அதுல வந்து நான் வந்து எல்லா கலர்ஸும் நான் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் தேவையோ அதுக்கு வந்து சாட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கும் தேவைப்படலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. எங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.